ஆகவே 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்காக இந்த நாட்களில் நாம் அதிகமாக குடும்பங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கணும். சகோதரி ஜெபித்தது போல வெளியே சொல்ல முடியாத யாரிடத்திலேயும் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனைக்குள்ள இன்னைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறது போல தெரிகிறது, பார்க்கறதுக்கு நன்றாக சிரிக்கிறது போல தெரிகிறது, பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத போல தெரிகிறது. ஆனால் மனதுக்குள்ள அவ்வளவு வேதனைகளோடு கூட, நெருக்கத்தோடு கூட, கஷ்டத்தோடு கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேருடைய ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மாத்திரம் இந்த வேதத்தை எடுக்கவில்லை என்றால், அல்லது நான் கிறிஸ்தவ பிள்ளையாய், மகளாய், மகனாய் மாறாமல் இருந்திருப்பேனானால், எனக்கு வந்த பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நான் என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு இணை செய்திருக்கணும், போயிருக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூட விண்ணப்பத்தினால யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க? உங்கள் தேவனுக்கு, உங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவருக்கு சொல்லுங்க. மற்றவர்கள் கவனிக்கிறார்களோ இல்லையோ, கேட்கிறார்களோ இல்லையோ, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கவனமாய் கேட்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. குருடனுடைய 2வது சத்தத்தை மற்றவர்கள் கேட்டார்களோ இல்லையோ, இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். குருடனுடைய அந்த 2வது விசை அவனுடைய வாயிலிருந்து வந்ததான் அந்த சத்தத்தை அங்கே நடந்த ஜனங்கள் கேட்டார்களோ இல்லையோ, உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவினுடைய காதுகள் கேட்டது. கேட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது? அவர் தொடர்ந்து நடக்கிறதை நிறுத்தி கொண்டார், அங்கே நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி பார்த்தார். யார் அதட்டினார்களோ அவர்களையே அனுப்பி அந்த குருடனை அவரிடத்தில் வரும்படியாக சொன்னார். அந்த குருடனை அழைத்து கொண்டு வந்தார்கள். கிட்ட வந்த பிறகு நேருக்கு நேர் அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்ட ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாய்? என்னிடத்திலிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? இல்லையா? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ 2வது விசை சத்தம் போட்டு கூப்பிடுகிற போதே தெரியும் உனக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு சொல். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? பார்வை அடையணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஆண்டவர் இயேசு பார்வையை கொடுத்தார். நான் திரும்ப சொல்றேன், மற்றவர்கள் உங்களை பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, உங்கள் வேதனைகள் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, நீங்கள் நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும்.